பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனத்தின் பிற்பகுதி, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். இங்கே காத்திருக்கக்கூடிய அனுபவம் என்பது கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிற அனுபவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வேலைக்காக, அவருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. நாம் அநேக வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து கொண்டு அவருடைய வேலைக்காக அநேகர் காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கக்கூடிய நாட்களிலே சோர்ந்து போகாதிருங்கள். அவருக்காக, அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்களை அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவருக்காக காத்திருக்கிற ஒருவரை கூட அவர் வெட்கப்பட்டு போக விடவில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலே 22 முதல் 28வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 22வது வசனத்திலே, கானானிய ஸ்திரீ ஒருவள் தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இங்கே அந்த கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. உடனே சீசர்கள் சொல்லுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை அந்த ஸ்திரீ கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கவில்லை, கொஞ்சம் தாமதமாகிறது என்று சொல்லி அந்த ஸ்திரீ அங்கே இருந்து கடந்து போய்விடவில்லை. அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. 26வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். 27வது வசனம், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அங்கே பாருங்கள், அந்த ஸ்திரீ காத்திருந்தது வீணாக போகவில்லை. காத்திருந்த அந்த நபரை இயேசு கிறிஸ்து வெட்கப்பட்டு போக விடவில்லை. எதற்காக காத்திருக்கிறாளோ அதை அங்கே நிறைவேற்றி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். சில வேளைகளில் சில வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுதலுக்காக நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கலாம். இந்த காத்திருக்கக்கூடிய நாட்களிலே சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு காத்திருக்க நல்ல கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாரும். அநேக வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு சுதந்திரிக்க, அநேக வார்த்தைகளை நம்பி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற அநேகர் உண்டு. அவர்களை வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்புள்ள கரத்திலே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.